இன்னைக்கு காலை பொழுது சூப்பரா விடிஞ்சது. எங்க வீட்டாண்ட காலையிலேயே குட்டி ஆச்சுன்னு, பெரிய ஆச்சுன்னு ஒரு கூட்டமே வந்துட்டாங்க. சரி எல்லாரும் வந்திருக்காங்களே வீடு தேடி சொல்லிட்டு பிஸ்கெட் போட்டோம். ஆனா இந்த பெரிய ஆச்சுனர் என்ன பண்ணாருன்னா, யாரையுமே சாப்பிட விடல. யாரையும் பக்கத்துலயே சேர்க்கல. இவர பார்த்து பயந்துட்டு அவங்கலாம் ஓரமா நின்னுட்டே இருந்தாங்க. அப்புறம் இவருக்கு பிஸ்கெட் போட்டே இருந்தோம். தூக்கி போட்டோம். அவங்க வந்து சாப்பிடுவாங்கன்னு. ஆனா அதையும் வந்து இவரு யாரையும் எடுக்கவே விடல. இவரே போய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் எங்களுக்கு மனசு கேட்கவே இல்ல. இன்னும் கொஞ்சம் அந்த ஓரமா போய் தூக்கி போட்டோம். எப்படியோ 2 பிஸ்கெட் மட்டும் குட்டி ஆச்சுனால எடுத்துட்டு போனாங்க. அப்பதான் எங்களுக்கு திருப்தியாச்சு. ஸ்கூல் லீவ் விட்டாங்க 10 நாளு. இனிமேட்டு இவங்க ரகல தாங்க முடியாது. இங்க பார்த்தா இங்க ஒருத்தி ஃபேஸ் பேக் போட்டுருக்கா. இவள சிரிச்சுட்டு திரும்புனா, அங்க ஒருத்தி ஃபேஸ் பேக் போட்டுருக்கா. இவங்க 2 பேரையும் பார்த்து பார்த்து எனக்கு சிரிப்ப அடக்க முடியல. கொஞ்ச நேரம் இவங்கள பார்த்து சிரிச்சுட்டே இருந்தேன். சரி இவங்கள பார்த்தா வேலைக்கு ஆவாதுன்னு நம்ம வேலை பார்க்கலாமேன்னு சமையல் செய்ய நான் கிளம்பிட்டேன். இன்னைக்கு கேரட் பொரியலுக்கு கேரட்ட கட் பண்ணி வேக வச்சுட்டேன் ஒரு அடுப்புல. இன்னொரு அடுப்புல வந்து சாதம் கொதிக்க ஆரம்பிச்சுச்சு. சமையல் வேலை நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு எங்க வீட்ல என்ன சமையல்னா, சுட சுட சாதம் ஆவி பறக்க பிளேட்ல போட்டுட்டேன். சமையல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம், சுட சுட சாதத்துல காரக்குழம்பு ஊத்துனா எப்படி இருக்கும்? பார்க்கவே சூப்பரா இருக்கும். சாப்பிடவும் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வந்து கேரட் பொரியல் தான் இன்னைக்கு செஞ்சோம். எங்க வீட்ல இன்னைக்கு இந்த சமையல் தான். உங்க வீட்ல என்ன சமையல் கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.